டு மினுஸ் ஆஹா கதைகள். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அனிமல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி காட்டில் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? நம்மளோட கதை பேர் ஒற்றுமையால் வென்ற சிறிய எறும்புகள். உங்களுக்கு எறும்பு தெரியும்ல, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல. சரி, காட்டிலே ரொம்ப பெரிய அனிமல் எது? யானை தான் இல்லையா? அந்த யானையும் எறும்பும் தான் நம்மளோட கதையில் வர முக்கியமான கேரக்டர்ஸ். குட்டீஸ், நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், உருவத்தில் சின்னவங்களாக இருந்தால் அவங்க ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சின்ன உருவத்தில் இருக்கவங்க கூட மிகப்பெரிய சக்தியாக மாறுவாங்க. அதுக்கு தான் இந்த கதை நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. வாங்க கதையை பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு காட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபாரஸ்ட் போகலாமா? ரெடி ஆகிட்டிங்களா எல்லோரும்? இந்த தமிழ் நன்னறி கதையில் சிறிய எறும்புகள் எப்படி ஒற்றுமையாக இருந்து ஒரு பெரிய யானைக்கே பாடம் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ காட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அந்த காடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப அழகாக பச்சை பசேர்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பூக்களும் பழங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு, ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த காட்சி உங்கள் மனசில் வருதா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல? எத்தனை பேருக்கு இந்த காடு, இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்குமோ? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காட்டில் ஒரு அழகான காலை பொழுது. அப்போ பேர்ட்ஸு, ரேபிட்ஸு, ஆண்ட்டு எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பேர்ட் சொல்லுது, இன்றைக்கி ரொம்ப அழகான நாளாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. நம்ம ரேபிட் சொல்லுது, காடு முழுக்க ஒரே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் நம்ம யானை வருது. ரொம்ப அகந்தையாக திமிராக அந்த யானை வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தான் உருவத்திலே பெரிய ஆள், அதனால் மற்ற சின்ன அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கான பர்சன், நம்ம தான் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிற தாட்டோடு அது வந்துட்டுருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் அது எப்படி காட்டுது தெரியுமா? அங்கே வர வழியில் இருக்கிற மரத்தையெல்லாம் தள்ளி உடைச்சிட்டு வந்துட்டுருக்கு. நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டுறதுக்காக, எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக அது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. அது சின்ன விலங்குகள்லாம் அதை பார்த்து பயப்படுது. அதை பார்த்து இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எறும்பெல்லாம் சொல்லுது, அச்சுச்சோ இப்போயும் நம்மளோட கூட்டையெல்லாம் அது அழிச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக அதோட யானை மிதித்து அதோடைய எறும்பு கூடெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதை பார்த்து ரொம்ப கவலைப்படுதுங்க. ஒரு எறும்பு சொல்லுது, நம்ம வீடு இப்போயும் உடஞ்சி போச்சு, இந்த யானை எல்லாத்தையும் மிதித்து உடைச்சிருச்சு அப்படின்னு. இன்னொரு எறும்பு சொல்லுது, இப்படி இருந்தால் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு கவலையாக சொல்லுது. நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை நமக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்க? ஆமாம், நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா, வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த எறும்பு கூட்டத்துலேயும் ஒரு வயதான எறும்பு இருக்குது. அதுதான் அந்த கூட்டத்துக்கே தலைவர். அது சொல்லுது, நம்ம ஒற்றுமையாக இருந்தால் எப்பேற்பட்ட பெரிய ஆளையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு. அந்த எறும்பு சொன்னதை கேட்டு எல்லா எறும்பும் ஒன்றா சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாங்க. அவங்க ஆலோசனையில் ஒரு அருமையான திட்டம் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த திட்டப்படி அந்த வயதான எறும்பு சொல்லுது, நம்ம எல்லாரும் யானை தூங்கும்போது சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுது. எல்லா எறும்புகளும் தலையசைச்சு ஒத்துக்கிறாங்க. யானைக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க போகிறாங்க. யானை மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கு. அந்த ராத்திரியில் எல்லா எறும்பும் வந்தது. எறும்பு எப்படி வரும் தெரியும் இல்லையா? சாரையாக அழகாக வரிசையில் வரும்ல. எல்லா எறும்பும் வந்து யானையோட காலில் ஏறுது. காலில் ஏறி எல்லாம் ஒன்றா போய் யானையோட காதுக்குள்ளே புகுந்துடுது. காதுக்குள்ளே எறும்பு போனால் என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ, என்ன இது, காதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருந்த யானை எந்திரிச்சு அலறுது. அதுக்கு வலி ஜாஸ்தியாயிடுச்சு. எல்லா எறும்பும் உள்ளே போய் கடிக்குது. கடித்தோடனே வலி தாங்க முடியாமல் யானை அலற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எறும்பெல்லாம் சொல்லுது, உருவத்தில் சின்னதாக இருக்கனால எங்களை வீக்கான பர்சன், ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுது. வலி தாங்க முடியாத அந்த யானை சொல்லுது, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் யாரையுமே தொந்தரவு செய்ய மாட்டேன், உருவத்தை வச்சு யாரையும் எடை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அன்னையிலேருந்து எல்லா விலங்குகளும் அந்த காட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ரேபிட் சொல்லுது, ஒற்றுமையாக இருந்தால் பெரிய பிரச்சனையை கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு. நம்ம யானை மனம் திருந்தி வருந்தி சொல்லுது, இனிமேல் நான் எல்லாரையும் மதிக்கிறேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த நாளில் இருந்து அந்த காடில் மறுபடியும் அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. எல்லா விலங்குகளும்
என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? ஒற்றுமையாக இருந்தால் சின்னவங்களாக இருக்கவங்களும் பெரிய வெற்றியை பெற முடியும். புரியுதா குட்டீஸ்? மற்றவர்களை மதிக்கணும். அகந்தை எப்பயுமே ஜெயிக்காது. புரியுதா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.